ஹாய், ஹலோ ஜிடிஎஸ். ஃபோட்டோஷாப்பில ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா, அத ஏன் நம்ம யூஸ் பண்ணணும்னு தெரியுமா? வாங்க நான் சொல்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் ஃபோட்டோஷாப்பில ஒரு இமேஜ் ஒண்ணு இம்போர்ட் பண்ணி வச்சிருக்கேன். ரைட். இந்த லேயர நம்ம என்ன செய்றோம், ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டூ ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் போடுறோம். போட்டதுக்கப்புறம் நம்ம இப்ப என்ன செய்ய போறோம், எடிட் பண்ண போறோம். ரைட் ஓகே. கேமரா ரோ ஃபில்டர் போறோம். கேமரா ரோ ஃபில்டர்ல போயிட்டு எக்ஸ்போஷர லைட்டா இன்க்ரீஸ் பண்ணி, நமக்கு தேவையான மாரி சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மென்ட் வந்து நம்ம இந்த கேமரா ரோ ஃபில்டர்ல என்ன செய்றோம், அட்ஜஸ்ட் பண்றோம். பண்ணிட்டு லைட்டா டெம்பரேச்சர வந்து இன்க்ரீஸ் பண்றோம். இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் இத ஓகே பண்ணோம்னா, நமக்கு என்ன நடந்திருக்கும்னா, நம்ப போட்ட இமேஜ் லேயருக்கு கீழ சப் லேயரா கேமரா ரோ ஃபில்டர்ன்னு சொல்லி ஹெட் ஆயிருக்கும். இதுல இருக்க பெனிஃபிட் என்னன்னா, நம்ப திருப்பி நம்ப எட் பண்ணியிருக்க அந்த கலர்ஸ்ல ஏதாவது கரெக்ஷன் செய்யணுமா இருந்தா, திருப்பி போயிட்டு மெனுவலா ஃபர்ஸ்ட்லேருந்து எடிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. இந்த கேமரா ரோ ஃபில்டர டபுள் கிளிக் பண்ணா, ஆட்டோவா என்ன செய்யும், நம்ப ஆல்ரெடி செஞ்சு வச்சிருந்த கரெக்ஷன்க்கே வந்து நம்மள கொண்டு வந்துரும். இப்ப நம்ப இதிலேயே வச்சுக்கிட்டு நமக்கு தேவையான கரெக்ஷன பண்ணிக்கலாம். இதே நீங்க ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் போடாம இருந்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன செய்யும்னா, இது ஒரு இமேஜா தான் இருக்கும். இமேஜா இருக்கப்ப, நீங்க திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து செய்ற மாதிரி இருக்கும். ஸோ, அது உங்களுக்கு வந்து கஷ்டம். அப்புறம் என்ன? கிரியேட், இம்ப்ரூவ், ரிப்பீட்.